உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேனே கேளுங்களேன். உங்களுக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு உணவு இருக்குன்னு வச்சுக்கங்க. பிரியாணியே வச்சுக்கங்க. பிரியாணியும் பிடிக்கும்னு வச்சுக்கங்க. அ பிரியாணி பிடிக்கும். சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்க. திரும்பவும் கொண்டாந்து பிரியாணி வைக்கிறாங்க. அதை விட சுவைமிக்க ஒரு பிரியாணி கொண்டாந்து வைக்கிறாங்க. சாப்பிடுவீங்க. கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு, "போதும்பா சாமின்றுவீங்க." ஏன்னா, அந்த பிரியாணியில இருந்த நிம்மதி போச்சு. ஏன்னா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு நெனைச்சாலும், மனசு வேணும்னு கேட்டாலும் வயிறு வேணான்ரும். பட் இங்க எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல லிமிட்டேஷனோட முடிந்துருது. எல்லாமே நீங்க பணம் சேர்த்து பாருங்க. கோடி கோடியா வச்சிருங்க. நெறைய காடுகள வாங்கி போடுங்க. நெறைய இது வச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல "போதும்டா சாமி" அப்படின்றோம். அதுக்கு நீங்க வாங்குனீங்கன்னா தான் நெறைய பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான், நீங்க அனுபவிக்க, அனுபவிக்க, அனுபவிக்க அந்த ஆனந்த பரவசம் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. அது